மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பவானி அப்படிங்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா, துளசியை தப்பாக பார்த்தனால அபிராமி நச்சர் வந்து அவனை அடித்து துரத்திருப்பாங்க. ஆனால் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொய்யான பத்திரத்தை வந்து சிவகாமி நாச்சியார் கூட சேர்ந்துட்டு அந்த பவானி வந்து ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் வந்து அபிராமி நாச்சியாரோட சைன் வந்து போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த பொய்யான பத்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அபிராமி நாச்சியார் வந்து பவானி கிட்ட 80 லட்ச ரூபா வாங்கின மாதிரி அந்த பத்திரத்தில் இருக்குது. அதனால அந்த 80 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு அபிராமி நச்சர் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நான்லாம் அவ்வளோ பணம் உன்ட்ட வாங்கவே கிடையாது, குத்தகை கிடைக்க உன்ட்ட போய் நான் எதுக்கு பணம் வாங்க போகிறேன், என்கிட்ட இல்லாத பணம் தான் உன்ட்ட இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் குத்தகை விட்டால் எங்கள்கிட்ட பணமே இருக்காதா, எங்கள்கிட்டையும் பணம் இருக்கும்ல, நீங்கள் தானே எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி என்கிட்ட வாங்கினீங்க, பத்திரமும் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நச்சரை அவங்க ஏமாற்ற பார்ப்பாங்க. அபிராமி நச்சர் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் எப்படி பார்க்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. உடனே சிவகாமி நாச்சியார் கோர்ட்டில் போய் அப்படியே கேஸை இழுத்துட்டே போகலான்னு நினைக்கிறீங்களா, இதுதான் நீங்கள் பஞ்சாயத்துக்கு கொடுத்துக்கிற மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அபிராமி நாச்சியார் வந்து திட்டுவாங்க. நான் ஏதோ அன்னைக்கு கோர்ட்டில் போனப்போ சிவகாமி கிட்ட வந்து சில டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் போட்டு கொடுத்தேன், அந்த சைனை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பொய்யான பத்திரம் ரெடி பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே துளசி வந்து எத்தனை பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னு கேட்பாங்க. ஒரு 2-3 பேப்பரில் நான் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்லேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.